La 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 la. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ரீல்ஸ் எடிட்டிங் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசர் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த ரீல்ஸ் எடிட்டிங்கில் வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு நமக்கு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்கோட லிரிக்ஸுமே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எது வரைக்கும் டைலாக் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.28 செகண்ட் வரைக்கும் டைலாக் வரும். ஸோ அதுக்கடுத்து இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியாவில் கொடுத்துக்கலாம். ஃபோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதில் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜஸ்லாம் வந்துட்டு எண்டு வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக எண்டு வரைக்கும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் நமக்கு லிரிக்ஸ் வருது இல்லையா, ஸோ அந்த லிரிக்ஸ்க்கு வந்துட்டு எஃபர்ட்ஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசரும் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்காக வந்துட்டு ரியா கிரியேஷன் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த எஃபர்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஃபர்ட்லாம் வந்துட்டு நமக்கு காப்பி ஆகிடும். இந்த ஃபாண்ட்டோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டைலாக் வரும் 7.28 செகண்ட் வரைக்கும். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த லிரிக்ஸோட எஃபர்ட் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபெக்ட் காமிக்கும். உங்களுக்கு எது வரைக்கும் டைலாக் இருக்கும் அது வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைலாக் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் வந்துட்டு அந்த டைலாக்கோட எஃபர்ட் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இமேஜஸ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு லிரிக்ஸோட எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 7.28 செகண்டுக்கு அடுத்து வந்துட்டு பீட் மார்க்கில் வரும். ஸோ அந்த பீட் மார்க்லாம் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க பீட் மார்க்கில் மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பீட் மார்க் கம்மியாக இருக்க இமேஜஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்லாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு பீட் மார்க் கம்மியாக இருக்க டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்துட்டு டியூரேஷன் இந்த இமேஜஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இமேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ 7.28 செகண்டுக்கு அடுத்து வர பீட் மார்க்கில் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இமேஜஸ்க்கு ஆட் பண்ணுற எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபெக்ட்ஸ் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இப்போ நம்ம டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கெலாம் வந்துட்டு ஆட் பண்ண முடியாது. ஸோ இப்போ டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸில் மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ண செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறப்ப டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு வந்துட்டு நம்ம எம்டியாக விட்டுருப்போம் இல்லையா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு
நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். பார்ட்டிக்கல் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட்டிக்கல் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டூப்ளிகேட் லேயர் எடுத்தது வந்துட்டு இந்த சைட்க்காக வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 கார்னர் எட்ஜில் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்ட்டிக்கல் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷன் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஷேர் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரீல்ஸ் ட்ரெண்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.